பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே 3 வகையான மனிதர்கள் உண்டு. முதல் வகையான மனிதர்கள் தங்களுக்காக வாழக்கூடியவர்கள், சுயநலவாதிகள். அவர்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதிலே தனக்கு என்ன இருக்கிறது, தனக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் எப்போதுமே ஒரு சுயநலத்தோடு வாழக்கூடியவர்கள். இந்த குறுகிய வட்டத்தை விட்டு அவர்களால் சாகும் வரை அவர்களால் வெளியே வர முடியாது. இரண்டாவது வகையான மனிதர்கள் பிறருக்காக வாழக்கூடியவர்கள். இந்த மனிதர்கள் தங்களை உடைத்து கொண்டு பிறருக்காக ஏதாவது செய்ய வேண்டும், இந்த சமூகத்துக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்துடைய நலனையும் பிறருடைய நலனையும் பேணக்கூடியவர்கள். ஆனால் இதிலே மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கிறது. என்ன ஆபத்து என்றால், இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெருமைகளோ இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பாராட்டம் கிடைக்கவில்லை என்றால் இவர்கள் செய்த செயல்கள் அனைத்தும் நஞ்சாக மாறிவிடும். மூன்றாவதாக உள்ள மனிதர்கள் கடவுளை அன்பு செய்யக்கூடியவர்கள். கடவுளை மையப்படுத்திய ஒரு வாழ்வு. கடவுளை மையப்படுத்திய வாழ்வு என்று சொன்னால் கடவுளுடைய விருப்பம் என்ன, கடவுளுடைய திருவுளம் என்ன, அதற்கு ஏற்றாற்போல் தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் தான் இந்த மனிதர்கள். முதல் வாசகத்திலே பவுல் தெளிவாக குறிப்பிடுகின்றார், வாழ்ந்தாலும் அது ஆண்டவருக்காகத்தான், இறந்தாலும் ஆண்டவருக்காகத்தான் என்று குறிப்பிடுகின்றார். நாம் கடவுளை மையப்படுத்தி வாழ்கின்ற போது நாம் பிறரிடத்திலே குற்றத்தை காண மாட்டோம். இன்றைய முதல் வாசகத்திலே பவுல் அழைப்பு கொடுப்பது போல, உங்களோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரர்களையே ஏன் குற்றம் காண்கிறீர்கள், ஏன் அவர்களை இழிவுபடுத்துகிறீர்கள் என்று குறிப்பிடுகின்றார். நாம் கடவுளை மையப்படுத்தி வாழ்கின்ற பொழுது பிறரில் நம்மில் கடவுளுடைய சாயலை நாம் காண்போம். அந்த கடவுளுடைய சாயலை கண்டு ஒவ்வொரு நாளும் மகிழ்வோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதே நேரத்திலே அந்த சகோதரர்கள் மனம் மாறி வருகின்ற பொழுது அவர்களை நாம் இழிவுபடுத்த மாட்டோம், அவர்களை தீச்செயலை குறித்து அவர்களை கேவலப்படுத்த மாட்டோம். மாறாக இந்த மனிதர் மீண்டும் ஆண்டவருடைய பிள்ளையாக வந்திருக்கிறான் என்று சொல்லி அதை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைவோம். எப்படி நற்செய்தி வாசகம் சொல்வது போல, மனமாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகிலே மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்வது போல, அவன் மனமாறிவிட்டான், அவன் ஆண்டவருக்குள் வந்து விட்டான், அவன் ஆண்டவருடைய போர்வைக்குள் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து விட்டான் என்று சொல்கின்ற பொழுது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்பதைத்தான் இந்த நாளில் நமக்கு சுட்டி காட்டுகிறது. என் அன்புக்குரியவர்களே, நாம் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கடவுளுக்காக வாழுவோம். கடவுளுடைய விருப்பம் என்ன? கடவுளுடைய கரத்திலே நாம் ஒவ்வொருவரும் கருவியாக மாற வேண்டும் என்று சொல்லி நம்மையே அர்ப்பணிப்போம். கடவுள் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.